அதனால ஒரு துண்டு போட்டு இடுப்புல ஒரு துணி போட்டு பிடிப்பேன். ஆனா எங்கடா பிடிக்கிறேன்? துணி இல்லைன்னா சொக்கா கேட்டு போட்டு பிடிக்கிறேன். அவனுக்கு அடிக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு காரி அங்க இருந்தோ ஒருத்தி நம்ம வீட்டை தேடி வந்தது இல்லாத என்ன அடிச்சுட்டு போறா. உள்ள போய் கொஞ்சம் என்ன பண்றா? ஏண்டி நீ போட்டு அடிக்கதானே அவளா? எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்படியா? அவன் விட்டு விட்டு என்னால முடியாதுமா. என்னால முடியாது. என்ன பண்ணலாம்? என்னால முடியாது. நீ விட்டுறிய. அதுக்கு என்ன பண்ணலாம்? எதை பண்ணு நீ பண்றதுனா? அப்போ நீ பண்ண போறே. மலரை சந்திக்கிறேன். இது என்ன வந்து புரிஞ்சு வரா? அது மாதிரி நீ காத்து கொண்டு பாருங்க. என்னுடைய கணவரத்தில் லிகிதம் கொடுத்திருப்பாள். என்னுடைய கணவரை படித்து பார்த்து விட்டு நான் தாய்விட போக ஏற்பாடு செய்திருப்பார். வரட்டம் இருப்பார். அரம்பு வந்துட்டா பண்டரி கடவுளையே. சரி அந்த புறம் சரி தேடி பார்ப்போம். இந்த நல்லூர் நேரத்துல வணக்கம் சொல்றாங்க. நீ யாருப்பா? புதிய தளபதி கலைச்சலுடைய பெயர். அப்படியா? அது கேள்விப்பட்டேன். இந்த தானாமல் நேரே பார்த்தேன். மன்னரை பார்த்தானா? அரண்மனைக்கு சென்று மன்னரை பார்த்திருக்கலாம். நான் மன்னரை பார்க்க அரண்மனை சென்றிருப்பேன். நான் உங்களை பார்க்க தான் உடன் வந்தேன். என்னப்பா காரணம்? கணவருக்கு தான் எழுதுறேன். உன்னுடைய கருத்துக்கு எப்படி வந்தது? ஒன்றுமே விளக்கவில்லை. கணவருக்கு எதிரா? அப்படி என்றால் இந்த லிகித வந்து கலக்கப்படுத்த போறார். இந்த கொடியவர் யாரும் தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு சரியான தூக்கு தண்டனை வாங்கி வர. ஆமா, இந்த விஷயத்தை நீ யாரிடம் சொல்லக்கூடாது. இது உன் கரத்தின் ராமனே
பாடியா ஏகி இது என்னடா நேரம்? இரவு நேரம். எந்த இடம்? அந்தபுரம். நானும் என்னுடைய மனைவியும் தலைவர் சந்திக்க வேண்டிய ரகசியமான இடத்திற்கு இரவு நேரத்தில் ஓடி வந்திருக்கின்றார். மகாராணி கரமளித்து சத்தியம் செய்ததை கண்ணெதிரே பார்த்தேனே. இந்த இடத்தில் நடந்த சம்பவத்தை வெளிநாடு யாருக்கு விடுத்து சொல்லவே மாட்டேன். இது உண்மைக்கு சத்தியம் என்று கரப்பிடித்து சத்தியம் செய்த காரணம் என்னடா? புரிந்துவிட்டது. எனக்கு தெரியாது. மகாராணிக்கும் எத்தனை நாட்களாக நடக்கிறது இங்கு நடந்த நிகழ்ச்சிக்கு யார் தெரியுமா காரணம்?